மாதிரி செயல்கள் செய்யறதுனால கட்சிக்குள்ளார யாருமே இல்லாம இப்ப ஜீரோ நிலைமையில இருக்கு. இப்ப மேட்டூர் தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பூத்து 500 பூத்து இருக்குது அப்படின்னா அதுல 5 பேர் கூட கிடையாது. இதே நிலைமை தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. இவங்க வந்து கமல் சார்ன்றது ஒரு பெரிய ஆளுமையா இருக்கிற மனுஷங்கிட்ட இவங்க கிட்ட அவர் ஒப்படைச்சதுனால இவங்க வந்து அந்த கட்சியை வழி நடத்த தெரியாம என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு சௌகரியமா என்னென்ன பண்ணணுமோ அதை தான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இதுல நான் பாதிக்கப்பட்டு என்ன பண்ணிட்டேன்னா எதிர்த்து கேட்கறப்ப என்னை பொய்ப்பழி போட்டு தூக்குனது இல்லாம என்னை ஜெயிலையும் தள்ளிட்டாங்க. ஆளுங்களை வச்சு அடிச்சு இது விஷயமா நான் கேஸ் எல்லாமே நடந்து ஹைகோர்ட் வரைக்கும் போயிட்டேன். எல்லா விஷயமே இவங்களுக்கு எதிராக எனக்கு எதிராக பண்ணது எல்லாமே என்கிட்ட இருக்கு. அவங்க கிட்ட போய் சொன்னா அவங்க அதை சட்டம் பண்றதே கிடையாது. என்னன்னா கமல் சார் பார்த்துப்பாரு இவங்களோட வேலைகள் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால இப்ப இந்த எலெக்ஷன்ல கமல் சார் வந்து இரட்டை இலக்கத்துல வந்து கேட்டிருக்கிறாரு டிஎம்கே கிட்ட. அப்படி கேட்டிருக்கிறப்ப மௌரியா சார், ஸ்நேகன், அருணாச்சலம், செந்தில் ஆறுமுகம், தங்கவேலு இவங்க தான் வந்து மெயின் லெவல்ல இருக்கிறாங்க. இவங்க யாரு அரசு தேர்தலில் நின்று போட்டிட்டாலும் அவங்க மக்களுக்கு எதிராக அதாவது கட்சிக்கு எதிராக என்னென்ன அட்டூழியங்கள் பண்ணாங்களோ அதை வச்சு அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன் அப்படின்றத நான் கமல் சாருக்கு இந்த பிரஸ் மீட் மூலம் நான் தெரிவிச்சுக்கிறேன். என் மீது என்ன குற்றச்சாட்டுன்னா கட்சியில ஏற்கனவே இருக்க ஒரு பெண்ணுல பாலியல் அப்ரோச் பண்ணியிருக்கிறேன், பாலியல் தொந்தரவு பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வச்சு எஸ்பி ஆஃபீஸில் சேலம் எஸ்பி ஆஃபீஸில் புகார் கொடுக்க வைக்கிறது. இவங்க வந்து ரோலில் வரமாட்டாங்க. இவங்கள வச்சுட்டு பண்ணிடுவாங்க. ஆனால் பண்ணுறது பூரா இவங்க தான். ஒரு கட்சின்றது வந்து வளர்ச்சியை நோக்கி இருக்கணுமே வெளியே இந்த மாதிரி செயல் இவங்களுக்கு அசௌகரியமா இருக்கிறவங்களை இப்படி தூக்கிட்டு இருக்கிறனால தான் இன்னைக்கு கட்சி ஜீரோ நிலைமையில இருக்கு. இது கமல் சாருக்கு சுத்தமா கட்சியில முன்னெடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னாங்க சார், மாவட்ட செயலாளர் சீனிவாசன், அனுஷியான்றவங்க அந்த தொகுதியில மாவட்ட செயலாளராக இருந்தவங்க. அப்ப கமல்ன்ற மனுஷருக்கு கிட்டத்தட்ட உலகம் பூரா ரசிகர்கள் அவங்க எல்லாம் இருக்கும். வெளிநாட்டு மக்கள் கிட்ட எல்லாம் நாங்க இந்த மாதிரி நாங்க ஹெல்ப் பண்றோம், பிடிக்கிறோம் அப்படின்னு ஃபண்டு கலெக்ட் பண்ணி இவங்க சொந்த செலவுக்கு வச்சுக்கிட்டாங்க சார். அமௌண்ட்ன்றது வந்து இவங்க வந்து ஒரு நர்சிங் இன்ஸ்டியூட் நடத்துறாங்க சார். நர்சிங் இன்ஸ்டியூட்ல வந்து கிட்டத்தட்ட 20-30 பெண்களை வச்சுதான் பெண் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சுதான் நடத்துறாங்க. அவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து நிறுத்தி ஏதோ கட்சிக்காக செயல்படுற மாதிரி காமிக்கிறப்ப அவங்க என்ன பண்ணிடுறாங்க, சரி கமல் சார் கட்சி வருது நம்ம ஒரு நல்லது பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு கிட்டத்தட்ட நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாங்க. அது நமக்கு வெளியில சொல்ல வரல. ஆனா இந்த விஷயங்கள்லாம் எனக்கு ஃபாரின்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல கேட்கவும் தான் இந்த மாதிரி பண்ணாதீங்க, நம்ம கட்சி ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னா நல்ல விஷயங்களை செய்யலாம் அப்படின்னு கேட்க போக தான் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இன்னைக்கு வந்து நான் குடும்பத்துல இல்லைங்க சார். ஒரு ஏற்கனவே இருந்த பிரச்சனை எனக்கும் என் மனைவிக்கு இருந்த பிரச்சனையில இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா நான் பாலியல் குற்றம் அது இதுன்னு சொல்லும் டோட்டலா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. இது விஷயமா என் பொண்ணே கூட கட்சி ஆபீஸ்க்கு வந்து இப்படி எல்லாம் பண்றீங்களே நியாயமா இருக்கா, உங்களோட சௌகரியத்துக்கு வந்து ஒரு குடும்பமே நாசமாகுதுன்னா அது அவங்க சட்டையே பண்றது. கமல் சார் கிட்ட கொண்டு போனா அவங்க என்ன சொல்லிடுறாங்கன்னா தவறா இதே மாதிரி சொல்ற இது மாதிரி கிட்டத்தட்ட கட்சியில எல்லாரையுமே அப்படிதான் நீக்கி இருக்கிறாங்க. இது எதுவுமே அவருக்கு தெரியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய மனுஷங்க அவ்வளவு தூரம் நாட்டுல தெரிஞ்ச மனுஷங்களுக்கு இன்னைக்கு கட்சியில ஒருத்தருமே இல்லைன்றதுக்கு காரணம் என்னன்னா இவங்களோட செயல்பாடு இவ்வளவு மட்ட ரகமா இருக்கிறதுனாலதான் இருக்கு. ஆனா இது தெரியாம அவர் வந்து 5 சீட்டு கொடுங்க 10 சீட்டு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இது இவங்க என்னென்ன தவறுகள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது எல்லாமே கிட்டத்தட்ட சட்ட விரோதங்கள் தான். அப்படின்றப்ப இவங்க ஏதாவது கட்சிக்கு தேர்தலில் நின்னாங்க அப்படின்னா அவங்க என்னென்ன பித்தலாட்டம் பண்ணாங்கன்றதை நான் பொது வெளியில எடுத்து சொல்லி அவங்கள நிக்க விடாம அதாவது அவங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன்றதை நான் அவர்கிட்ட சொல்லணும். ஏன்னா இவங்களை வச்சு கட்சி நடத்தினா ஒரு பிரயோஜனமும் நடக்காது. அவங்களுக்கு புதுசு, அதை விட்டு விலகி போயிடுறாங்களே வெளியே. இதை கொண்டுட்டு போய் செய்யணும் அப்படின்றதுல ஏற்கனவே இப்ப அருணாச்சலம்ன்றவர் ஒரு வக்கீலா இருக்கிறாரு, மௌரியான்றவர் ஐஜியா இருக்கிறாருன்னா ஒரு போலீஸ் ஒரு வக்கீல் அவங்க வந்து அரசியலுக்குள்ளார இருக்கிறனால இப்ப ஒரு சாமானிய மனுஷன் வந்து கேள்வி கேட்கறதுக்கே பயந்துக்கிறாங்க. இப்ப பார்க்க போனா நிறைய பேர் வந்து பேசாம வந்துட்டாங்க. ஏன்னா அவங்கள பொது வெளியில கூட்டிட்டு போய் அசிங்கப்படுத்தி ஸ்டேஷன்ல உட்கார வச்சு அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த கட்சியில சேர்ந்தவங்க எல்லாருமே ஒரு ஆரம்ப நிலையில இருந்தவங்க தானே.
அரசியல் அனுபவம் கிடையாது. இந்த மாதிரி சூழ்நிலைகள் வர்றப்ப யாரு இருப்பாங்க? இது தெரியாம வந்து கட்சியில வந்து யாரும் வந்து இணைய மாட்டாங்கிறாங்க அப்படின்னு இவங்க பொய்யா பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா, எப்படிங்க சார்? ஆமா சார், எதுக்கு எப்படி பரப்புறதுன்னா அவங்க என்கிட்ட பேசின ஆடியோ எல்லாமே இருக்குல்ல, டெலிபோனிக் டிஸ்கஷன் எல்லாமே இருக்கிறப்ப என்ன பண்றாங்கன்னா நம்ம கிட்ட அப்படியே நல்லபடியா பேசுறாங்க. இப்ப கமல் சாருக்கு துணைத் தலைவர்னு இவரை போட்டிருக்கிறாரு, தங்கவேல் சார்கிட்ட சொல்றப்ப நாங்க போன வாரம் சொல்றோம் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா பிரஸ் மீட் வைப்போம் அப்படின்றது என்ன பண்றாரு, சரி பிரஸ் மீட்லாம் வைக்காதீங்க, நாளைக்கே கமல் சார்கிட்ட பேசிட்டு இதுக்கு ஒரு அரேஞ்ச் பண்றான்றாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு என்ன பண்றது, போன் அடிச்சா எடுக்கிறது இல்லை. ஏன்னா ஏற்கனவே அவர்கிட்ட தப்பா சொல்றதுனால என்ன ஆயிடுது, நாங்க இந்த அளவுக்கு வரமாட்டோம்னு அவங்க நினைச்சுக்கிட்டு அவங்க அந்த இன்ஃப்ளூயன்ஸ்ல போறாங்க சார். அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே கட்சியை வழிநடத்த தெரியல. தேவைப்பட்டா அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு குடும்பம் அழியறதோ இல்லை மற்றவங்களை பத்தியே எவ்வளவு தூரம் அசிங்கப்படுத்தணுமா பண்ணி தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இதுல பாதிக்கப்பட்டவங்கன்றது பாத்தீங்கன்னா கட்சியில நிறைய பேர் இருக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாதனாலதான் இன்னைக்கு கட்சி 0 நிலைமையில இருக்கு. ஒன்னா இணைக்கிறது அப்படின்னா சார், பொதுவா நீங்க பாருங்க, கட்சியில அரசியல்ன்ற பின்புலத்துல இருக்கிறவங்களே யோசிக்கிற இடம் இது என்னன்னா, போலீஸ் அதிகாரிகளையும் சட்டங்களை அந்த வக்கீலையும் எதிர்த்து பண்ற பட்சத்துல இவங்க ஃபர்ஸ்ட் பயந்துக்கிறாங்க. ஒரு சராசரி மனுஷங்க வந்து ஒரு முன்னாடி வா அப்படின்னு நான் கிட்டத்தட்ட நான் பேசுறப்ப ஒரு மீடியால சொல்றப்ப என்ன பண்றாங்க, எல்லாருமே ஆதரவு தெரிவிக்கிறாங்க. முன்ன நின்று வாங்க அப்படின்னா யாருமே வரமாட்டாங்கிறாங்க. அதுதான் அவங்களோட பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சார். கமல் சாருக்கு என்ன கோரிக்கைன்னா, இவங்களை வச்சுட்டு நீங்க கட்சி நடத்துனீங்கன்னா எப்படி கட்சி விளங்கும்? அடிப்படை மக்களோட தேவைகள், அதாவது நாடை விட்டுருங்க, அவரோட ரசிகர்களே அவரை விட்டு போயிட்டு இருக்கிறாங்கன்ற விஷயம் கூட அவர் தெரியாம இவங்க சொல்ற செய்தி வச்சுட்டு அவர் செயல்பட்டாருன்னா எந்த நிலைமையில இருக்கும்? மகா மட்ட ரகமான செயல்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஒண்ணும் இல்ல, பரிசு கமல் சார் வந்து டெல்லியில போய் பதவி ஏற்கிறாரு அப்படின்னா ஒரு ஆள் வந்து பிளைட் பிடிச்சி போனான்னா கிட்டத்தட்ட 40,000 50,000 செலவு பண்ணிட்டு போறாங்க. அவங்கள பார்த்தது அங்க இருக்கிற மாநில செயலாளர் இவங்களை பார்த்து போய் பாத்ரூம்ல ஒழிஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு தூரம் செலவு பண்ணிட்டு வந்தாங்களேன்றதுல அவங்க வந்து அவங்கள முன்னிறுத்துறது தயாரா இல்லை. இவங்க ஏதாவது பேசி ஒரு 4 சீட்டு வாங்கிட்டா அங்க இருக்கிறவங்களை வச்சு வந்துடலாம் அப்படின்னு ஒரு குறுக்கு வழியை நோக்கி தான் போறாங்களே வெளியே. இது தெரியாம கமல் சார் வந்து காந்தியை பத்தியும் அதையும் பேசுறாருன்னா அங்க இருக்கிறவங்களே கோட்ஸே மாதிரி இருக்கிறாங்கன்னா அவர் இந்த மாதிரி செயல்பட்டு பிரயோஜனம் இல்லை. கை காசு போட்டு கட்சியை நடத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு இந்த லட்சணத்துல இருந்து அப்புறம் எப்படி கட்சி வளரும்? இது கமல் சார் கட்சிக்கு மட்டும் இல்லைங்க, பொதுவாகவே இந்த மாதிரி செயல்களை எதிர்த்து பண்ணணும் அப்படின்னா அவர் எல்லாத்தையுமே எதிர்த்து நின்னப்ப எந்த அளவுக்கு ஆதரவு கிடைச்சது? இல்ல ப்ராப்பர்ட்டி காப்பாத்தணும்னு இப்ப சொல்லலைங்க சார். அவர் மக்களை காப்பாத்தினா இன்ன வரைக்குமே சார் இவர் வந்து எந்த ஊழல் செஞ்சுட்டாரு, எந்த விதத்துல வந்து நாட்டுக்கு ஒரு அநீதியா செஞ்சிருக்கிறாரு. இவரை பொறுத்த வரைக்கும் கை காசு போட்டு இவங்களை வச்சு கட்சி நடத்திட்டு இருக்காரு. ஏதோ நம்மளால ஒரு 4 நல்ல விஷயங்களாவது வரட்டும். அரசியல்ன்றது ஒரு நியாயமான விஷயங்கள் படிச்சவங்க வரட்டும் தான் அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு வந்து இந்த இடத்துல வந்து மக்கள் ஆதரவு கொடுக்காதனால அவர் அந்த வழியில போயாவது பண்ணலான்னு தான் போயிருக்காரு. வெளியே அவர் வந்து அவரோட ப்ராப்பர்ட்டியை காப்பாற்றணும்னு போறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரியலைங்க சார். அப்ப வந்து அவர் பேட்டரி டிவியும் உடைச்சது வந்து அப்ப திமுகவை எதிர்த்து இருந்தாரு, மக்களை நம்பி இருந்தாரு. உடைச்சதுக்கே பலன் இல்லைல்ல, மக்கள் கைவிட்டுட்டாங்கன்னா சார் அரசியல் வந்து இதுல நிறைய கத்துக்கிடவே இல்லை சார். அவரு நம்ம வந்து நின்னதுமே மக்கள் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு அவர் நினைச்சாரு. ஆனா கட்சிக்குள்ளாரே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குன்றது அவருக்கு இன்னமுமே தெரியல. அதுதான் பிரச்சனை. ஏன்னா நம்ம பிரபலமா இருக்கிறது தான் பிரச்சனை. நம்மள மாதிரி சக மனுஷங்களா இருந்து பார்த்து பேசி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. அவர் வந்து சந்திக்கவே முடியாத இடத்துல இருக்கிறதுனால இவங்க இவ்வளவு பிரச்சனைகள் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு கட்சியில ஆள் கிடையாது. ஆதாரங்கள் எப்படின்னாலும் இப்ப வந்து என்னன்னா இது வந்து எல்லா ஆதாரங்களும் நான் கட்சி ஆபீஸ்க்கு கொடுத்துட்டேன். இதை நான் நினைச்சா நான் சேலத்திலேயே வந்து ஒரு கலெக்டர் கிட்டையும் இல்லை எஸ்பி ஆபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் கொடுத்து இந்த மாதிரி செய்யறாங்க, கட்சியை வச்சு சட்ட விரோதங்கள் பண்றாங்க, இதை அனுமதிக்காதீங்கன்னு என்னால கொடுக்க முடியும்.
ஆனா நான் அது என்னன்னா அதுக்கு முன்னாடி அவருக்கு தகவலை தெரிவிச்சுட்டு எதுனாலும் பண்ணலான்றத நான் இருக்கேன். வேற ஒன்றும். தேங்க்யூ சார்.